இப்போது காக்கை சிறகினிலே என்கிற இந்த தலைப்புக்கு வருவோம். பறவைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம் பரவசம் அடைகிறோம். விண்ணிலே இறகுகளை விரித்து ஒரு பறவை பறக்கிற போது நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளம் துள்ளி குதிக்கிறது. நாம் அவற்றை பார்க்கிற போது நாமும் பறக்க மாட்டோமா என்று சிந்திக்கின்றோம். பரிணாம வளர்ச்சி பறவையோடு நின்றிருக்கக்கூடாதோ என்று பரிதவிக்கின்றோம். ஒவ்வொரு பறவையுமே இந்த காற்றை அசைத்து செல்கின்ற ஒரு விண்ணின் படகாக, கீழிருந்து பார்க்கிற போது உயிருள்ள விமானமாக நன் விழிகளுக்கு தெரிகிறது. பறவைகளில்தான் எத்தனை வகை இருக்கிறது. பல்வேறு வண்ணங்களை இறகுகளில் போர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த பஞ்சவர்ண கிளி இருக்கிறது. தெளிவாக மனிதர்கள் உச்சரிப்பதையெல்லாம் திருப்பிச் சொல்லுகிற ஆற்றல் பெற்ற காக்கட்டு என்கின்ற பறவைகள் இருக்கிறது. கண்டம் கண்டமாக பாய்ந்து தங்களுடைய இனவிருத்தியை செய்து கொண்டு திரும்பச் செல்கின்ற அழகான வலசை வரும் பறவைகளும் உண்டு. ஒரே இடத்திலே கூடு கட்டி வாழ்கின்ற பறவைகளும் உண்டு. தீனி போடுகிற காரணத்தால் நம்பி நம் காலையே சுற்றி நமக்கே இரையாகிற பறவைகளும் உண்டு. கையை தூக்கினாலே தன்னைத்தான் பிடிப்பார்களோ என்று நினைத்து உடனே எச்சரித்து பறக்கின்ற காகங்களும் உண்டு. அழகான தோகைகள் கொண்ட ஆண்மயில்களும் உண்டு. அதே நேரத்தில் வீட்டிலே கூடு கட்டுகின்ற குருவிகளும் உண்டு. மற்ற விலங்குகளை வந்து மேலிருந்து பாய்ந்து கொத்தி செல்கின்ற போர்க்கழுகுகளும் உண்டு. வானத்திலே வட்டமிட்டு கோழி குஞ்சுகளை தூக்கி செல்கின்ற பருந்துகளும் உண்டு. இப்படி பலவிதமான பறவைகள் இயற்கையிலே இருக்கின்றன. பறக்க முடியாமல் வேகமாக ஓடுகின்ற நெருப்புக் கோழிகளும் உண்டு. சிறிதாக இருந்தாலும் பின்னோக்கி பறக்கின்ற ஆற்றல் கொண்ட அம்மிங் பறவைகளும் உண்டு. மலர்களிலே தேனிடுகின்ற தேன் சிட்டுகளும் உண்டு. வானத்திலே வட்டமிட்டு அழகான பாடல்களை பாடி நம்மை மகிழ்கின்ற குயில்களும் உண்டு. இப்படி எண்ணற்ற பறவைகள் இந்த உலகம் முழுவதும் சிறகடித்து செல்வதனால்தான் காற்று மண்டலம் இன்னும் சலனத்துடன் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நற்றிணையில் 263வது பாடல் ஒன்று இருக்கிறது. ஒரு பெண் நாரை வெளியே சென்று இரை தேடாமல் தன்னுடைய இடத்திலேயே அமர்ந்திருக்கிறது. அதற்காக ஆண் நாரை பறந்து சென்று ஒரு மீனை கொத்தி கொண்டு வந்து அதற்கு ஊட்டுகிறது. அந்த பெண்ணாரை சாப்பிடுகிறது. ஏன் பெண்ணாரை அப்படி எங்கும் நகராமல் இருப்பதற்கு அறிவியல் காரணம் இருக்கிறது என்று முன்பு தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த மா ராசேந்திரன் சொன்னார். கோழிகளை சாப்பிடுபவர்களுக்கு இந்த உண்மை தெரியும். விடைக்கோழியை சாப்பிடுகிறவர்கள் அந்த வயிற்றில் இன்னும் இடப்படாத முட்டைகள் இருப்பதை அறிவார்கள். அது ஓடில்லாத முட்டைகளாக இருக்கும். அந்த முட்டை இடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்புதான் உருவாகும் என்பது அறிவியல் செய்தி. ஆகவே அந்த பெண்ணாரை முட்டையிடுவதற்காக காத்திருக்கிறது. இன்னும் 2 மணி நேரத்தில் ஓடு அதற்கு அமைந்து முட்டையிடப் போகிறது. அந்த 2 மணி நேரம் அது வெளியே சென்று இரை தேட முடியாது என்று அறிந்து அந்த ஆண் நாரை வெளியே சென்று இரையை கொண்டு வந்து அதற்கு ஊட்டுகிறது. தன்னுடைய இனம் விருத்தியாவதற்கு பெண்ணாரைக்கு ஆண் நாரை செய்கிற சேவை அது. இதுதான் நற்றிணையிலே இருக்கிற ஒரு பாடல். பறவைகளுக்குள் எத்தனை புரிதல் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதனால்தான் புரிதல் என்பது மொழியை தாண்டியது. மௌனத்தை புரிந்து கொள்வதுதான் மகத்தான புரிதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வதுதான் இன்னும் பெரிய புரிதல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் விருப்பாட்சி என்கிற ஒரு சிறுகதையை எனக்கு கொடுத்து படிக்க சொன்னார். நீங்கள் விருப்பாட்சி என்கின்ற ஒரு பறவையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருவாட்சி என்கிற பறவையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த இருவாட்சி என்பது ஹார்ன்பில் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. நீளமான அலகு அதற்கு உண்டு. அந்த அலகுக்கு மேல் ஒரு கொண்டை உண்டு. அதனால் கொண்டை ஒரு வாயைப் போலவும்
வாய் ஒரு வாயைப் போலவும் இருப்பதால் அது இருவாச்சி என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. அதிலே அந்த பெண் புறவை முட்டையிடுகிற போது ஆண் பறவை ஒரு சிதிலமடைந்த ஒரு வயதான மரத்தில், பட்டைகளெல்லாம் உலர்ந்து போயிருக்கின்ற ஒரு மரத்தில் கொண்டு போய் ஒரு பொந்தை தேர்ந்தெடுக்கும். அந்த பொந்தில் அந்த பெண் பறவையை உள்ளே புகுந்து கொள்வதற்காக அந்த பொந்தை சரி செய்து பெண் பறவையை உள்ளே அழைப்போம். பெண் பறவை உள்ளே போனதும் அது மண்ணை கொண்டு வந்து மூடி அந்த பொந்தை ஒரு குகை போல ஆக்கி ஒரே ஒரு துவாரத்தை மட்டும் விடும். அந்த ஆண் பறவை பெண் பறவை முட்டையிடுவதற்காக இந்த ஏற்பாடை செய்துவிட்டு வெளியே சென்று புழுக்களை தேடிக்கொண்டு வந்து அந்த பெண் பறவைக்கு ஊட்டும். அந்த ஓட்டையின் வழியாக புழுக்களை ஊட்டும். அந்த பெண் பறவை அதை சாப்பிடும். அந்த பெண் பறவை முட்டைகள் இடுகிற போது தன்னுடைய இறகுகளை எல்லாம் உதிர்த்து ஒரு பஞ்சனை ஒன்றை பொந்திலே தயார் செய்யும். தன்னுடைய முட்டைகளை வைப்பதற்கும் குஞ்சுகள் வெளியே வந்தால் அந்த பொந்து அதற்கு உறுத்தலாக இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இறகுகளை உதிர்த்து ஒரு பஞ்சனையை உருவாக்கும். முட்டைகள் பொரிந்து வந்ததும் அந்த குஞ்சுகள் அந்த பொந்திலேயே இருக்கும். ஆண் பறவை அந்த உணவை கொண்டு வந்து ஊட்டும். இது இருவாட்சியிலே நடக்கிற சாதாரணமான ஒரு செய்தி. ஆனால் சில நேரங்களில் அந்த ஆண் இருவாட்சி வெளியே போனது திரும்பி வராமல் போகும். யாராவது வேடர்கள் கையில் கிடைத்தார். அப்போது அந்த பெண் பறவை ஆண் பறவை வரும் வரும் என்று காத்திருக்கும். வராத போது பசியோடு இருக்கிற தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்ட வேண்டுமே, அது மெதுவாக இறகுகள் இன்னும் முளைக்காவிட்டாலும் அது வெளியே வந்து அந்த மரத்திலேயே தோண்டி துருவி சில புழுக்களை எடுத்து சென்று அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி அவற்றை காப்பாற்றும். எப்போது தனக்கு இறகுகள் முளைக்கின்றனவோ அப்போது குஞ்சுகளுக்கும் இறகுகள் முளைத்திருக்கும் என்று நம்பி அந்த பொந்திலிருந்து வெளியே வந்து குஞ்சுகளோடு அது பறந்து போகும். இது இன்னொரு செய்தி. ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் திருமணமாகி மகன் 1 வயது இருக்கிற போது இறந்து விடுகிறான். எப்படி அந்த ஆண் இருவாச்சி பலியாகி விடுகிறதோ அதைப்போல விதியின் கைகளில் அவளுடைய கணவன் பலியாகி விடுகிறான். அந்த பெண் அந்த குழந்தைகளை காப்பாற்றுகிறாள், மகனை உருவாக்குகிறாள், திருமணம் செய்து வைக்கிறாள். பேர குழந்தைகளுக்கு இருவாட்சியின் கதையை சொல்லுகிற போது இந்த ஆண் பறவையின் கதையையும் சொல்லுகிறாள். குழந்தைகள் கேட்கின்றன, எப்படி பெண் பறவை காப்பாற்றுகிறது? அப்போது இப்படித்தான் காப்பாற்றுகிறது என்று சொல்லுகிறாள். அப்பொழுது குஞ்சுகளெல்லாம் பறந்து போய்விடுமே. ஆம், குஞ்சுகள் பறந்து போய்விடும். அதற்கு பிறகு இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் வயதாகிவிட்டால் அந்த குஞ்சுகள் வந்து பார்த்து கொள்ளுமா என்று கேட்கின்றன. குஞ்சுகள் பறந்தது தான். அது தாய் பறவையும் தந்தை பறவையும் ஒருபோதும் காப்பாற்றுவதில்லை. அப்படி என்றால் அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் ஏன் குஞ்சுகளை வளர்க்கின்றன? அந்த குஞ்சுகள் பெரிதான போது எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் வளர்க்கின்றன என்பதுதான் அந்த இருவாட்சி. இன்று எத்தனையோ இல்லங்களில் அந்த குஞ்சுகள் பறப்பதைப் போல பிள்ளைகள் பறந்து விடுகிறார்கள் என்பது தானே உண்மை. இப்படி எத்தனையோ பறவைகள் இருக்கின்றன. தன்னுடைய ஆண் தனியாக சரியாக கூடு கட்டினால்தான் அதிலே வாழ்வேன் என்று அடம் பிடிக்கின்ற பெண் தூக்கணாங்குருவிகள் இருக்கின்றன. இப்படி பலவிதமான பறவைகள் இருக்கின்றன. பறவைகள் மேலே பறக்கின்ற போது இந்த உலகமே ஒரு புள்ளியாக தெரிகிறது. அதைத்தான் நாம் பறவை பார்வை என்றும் பருந்து பார்வை என்றும் பேர்ட்ஸ் ஐ வியூ என்றும் குறிப்பிடுகிறோம். இத்தனை பறவைகள் இருந்தாலும் தன்னுடைய இனத்தோடு கூடி வாழ்வதற்கு நாம் காகத்தைத்தான் உதாரணமாக சொல்கிறோம். காகம் எல்லா நேரங்களிலும் கூவி கூவி அழைத்து தன் இனத்தோடு சாப்பிடுவதில்லை. தானாக கிடைக்கிற போதுதான் அது இனத்தை கூவி சாப்பிடுகிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கும்பலாக இருந்தால் ஒரு பாதுகாப்பு என்று நினைத்து, ஆனால் தானே திருடி சாப்பிடும்போது தனியாக சாப்பிடுவதையும் சில நேரங்களில் இறைக்காக மற்ற காகங்களோடு சண்டை போடுவதையும் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் காகத்தின் மீது நமக்கு ஒரு பரிதாபம் உண்டு.
நம்மோடு அதிகமாக நெருங்கி அது பழகுகிற காரணத்தால். காகங்களில் 3 காகங்கள் இருக்கின்றன. ஒன்று வீட்டுக்காகம், இன்னொன்று அண்டங்காகம், இன்னொன்று ரேவன் என்கின்ற கடுமையான காட்டுக்காகம். இந்த காகங்களை நாம் தொந்தரவே செய்வதில்லை. அதற்கு முக்கியமான காரணம் ஒரு நம்பிக்கை. அது சனீஸ்வரனுடைய வாகனம் என்கின்ற காரணமும் ஒன்று. இரண்டாவதாக திதி கொடுக்கிற போது அந்த காகத்தை இவர்கள் அழைப்பார்கள். அந்த காகம் வந்து சாப்பிட்டால்தான் இவர்கள் சாப்பிடுவார்கள். அப்போதுதான் காக்கா என்று அழைத்து இவர்கள் காக்காவையே காக்கா பிடிப்பார்கள். காகங்கள் நல்ல பறவைகளா? சில நல்ல குணங்கள் இருக்கின்றன. அவை பூச்சிகளை எல்லாம் தின்று பயிர்களுக்கு விளைகின்ற சேதத்தை குறைக்கின்றன. அது எலி போன்றவற்றை தின்று பயிர்களை காப்பாற்றுகின்றன. செத்த பிராணிகளை தின்று ஒரு தொட்டியைப் போல அவை செயல்படுகின்றன. அதே நேரத்தில் காகங்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் காற்று மண்டலம் மாசு அடைந்ததாக கருதப்படுகிறது. இவையெல்லாம் அவற்றின் நல்ல குணங்கள். அவற்றுடைய மோசமான குணங்கள் என்னவென்றால் அவை வெறும் பூச்சிகளை மட்டும் தின்பதில்லை, சில நேரங்களில் தானியங்களையும் தின்கின்றன. அதனால்தான் சோளக்காட்டு பொம்மைகளை எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார்கள். இந்த சோளக்காட்டு பொம்மையை பற்றி கலீல் கிப்ரான் அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார். சோளக்காட்டு பொம்மையை ஒருவன் பேட்டி காண்கின்றான். நீங்கள் எல்லா நேரமும் மழையிலும் வெயிலிலும் நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு அலுப்பு தட்டுவதில்லையா? அதற்கு சோளக்காட்டு பொம்மை சொல்கிறது, இல்லை, எங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுகிறார்களே, அதனால் அலுப்பு தட்டுவதில்லை. அப்போது அவன் சொல்கிறான், தக்கைகளால் தன்னை நிரப்பிக் கொண்டிருப்பவர்கள் தான் அடுத்தவர்கள் பயப்படுவதற்கு மகிழ்ச்சி அடைவார்கள் என்று குறிப்பிடுகிறான். அந்த சோளக்காட்டு பொம்மை நம்மை ஏமாற்றாமல் இருப்பதற்காக, ஆனால் வைக்கோல் கன்று நாம் ஏமாற்றுவதற்காக. இவை 2 ஏமாற்று வேலைகளின் அடுத்த பரிமாணங்களாக இருக்கின்றன. அப்படி அந்த காகங்கள் தானியங்களையும் சாப்பிடுகின்றன, சின்ன பறவைகளை கொன்று தீர்க்கின்றன. மனிதனுக்கு நன்மை விளைவிக்கின்ற ஒரு பறவை ஆந்தை. அது எலிகளை கொன்று பயிர்களை காப்பாற்றுகின்றன. அந்த ஆந்தைகளை கும்பலாக சேர்ந்து பகலில் வேட்டையாடுவதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இந்த காகங்கள் சகல நேரமும் சப்தம் செய்து நகரங்களில் பெருந்தொல்லையாக இருப்பதும் உண்டு. சில நேரங்களில் வன்மம் கொண்டு சிலரை தாக்குவதும் உண்டு. இப்படி காகங்களுக்கு பல குணங்கள் இருக்கின்றன. அந்த காகங்களை நாம் பல்வேறு கோணங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன. காகங்களை பொறுத்தவரை பாரதியார் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நினைத்து தானியங்களை அள்ளி போட்டதாக ஒரு கதை உண்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறுமில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். காக்கையும் குருவியும் கூட நம்முடைய ஜாதி என்று அழைக்கின்ற ஒரு மகத்தான பார்வை பாரதியாரிடம் இருந்தது. இந்த பாடலும் இன்குலாப் எழுதிய ஒரு பாடலும் ஒத்துப்போவதைப் போல எனக்கு தோன்றியது. ஒவ்வொரு புள்ளையும் பேர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த பெயரால் விழிப்பேன், நீளும் கைகளில் நேசம் தொடரும், நீலா கையிலும் நெஞ்சம் படரும், விரியும் எனது கரையும் காகமும் கூவும் குயிலும் விரியும் எனது கைகளில் அடங்கும் என்று அழகான ஒரு பாடலை மிக நேர்த்தியாக இன்குலாப் எழுதியிருப்பார். ஒவ்வொரு புல்லுக்குமே ஒரு பெயர் உண்டு. மனிதனுக்கு பெயர் இருக்கும்போது ஏன் புல்லுக்கு இருக்கக்கூடாது? எல்லாவற்றிற்கும் பெயர் வைத்து அழைப்பது தான் அவற்றின் மீது நாம் செலுத்துகிற அன்பாக இருக்க முடியும், நமக்கு சமமாக இருக்க முடியும் என்று இன்குலாப் எழுதினான்.